ஹலோ, செம்மையா ராகி சேமியா கிச்சடி பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ராகி சேமியா 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சிட்டேன். இந்த பாத்திரம் ஞாபகம் இருக்கா? இடியாப்பம் வச்சோம்ல, ஆமாங்க, நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். செம்ம யூசேஜ். நான் அப்புறமா அதை பற்றி நிறைய சொல்கிறேன். ஸோ இதில் நான் ராகி சேமியாவை போட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன். இப்போ அது ஸ்டீம் ஆகிற கேப்பில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெயை விட கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகுளுந்த பருப்பு தாராளமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த க்ரன்ச்சு சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம சேமியாவை ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டோம், ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். வெஜிடபிள்ஸ்லாம் சாட் ஆக போகுது. அப்போ இந்த கடுகு உளுந்து கடலைப்பருப்புலாம் கடிப்படும், நல்லா க்ரன்ச்சாக இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் முழு உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, நமக்கு ப்ரோட்டீன் தானே. அதோட கருவேப்பிலை நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இது நல்லா மொறுன்னு தான் நம்ம வதக்க போகிறோம். ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் தாராளமாக கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது ஒரு 90% கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் வதங்கினா டேஸ்ட் கிறிஸ்பி நல்லாயிருக்கும். இது கூடவே கேரட்டு, பீன்ஸு இது 2ம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வெங்காயம் வதக்கும் போதே பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் பீன்ஸை தனியாக பாயில் பண்ணலாம் நமக்கு டைம் இல்லை. அதுவும் பீன்ஸ் நல்லா குக்கும் ஆகணும். ஸோ வெங்காயத்தோட பீன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இது நல்லா சாட்டே ஆகும்போது கேரட் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ கேரட்டையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுங்கிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சேன். அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணி கேரட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்சர் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ராகி சேமியாவை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இது நீங்கள் லஞ்சுக்கும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதோட தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். கோகோனட் சட்னி ஆர் பீனட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள்.